ஹோட்டல் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே செய்யணுமா? அப்போ இந்த சீக்ரெட் டிப்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங். நான் தான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நம்ம பண்ணுற டிஷ் சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வதக்கிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து வெஜிடபிள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கேரட்டை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துட்டு முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் என்னென்னா சுகர் தாங்க. அதாவது நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு நம்ம சுகர் சேர்த்து வதக்கணுன்னா அந்த வெஜிடபிள்ஸோட கலர் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட மாறாமல் இருக்கும். ஸோ அதனால் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம் சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சிந்து சிக்கன் மசாலா தான் சேர்ப்பேன். அவ்வளோ ரெட்டிஷ் கலரில் கிடைக்கும். சோயா சாஸ்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டைம் என் டீலில் நான் சேர்க்கலை. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஹாப்பி மாவோட ஆரஞ்சு கலர் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸர் தான் சேர்த்துருக்கேன். க்ரீனும் இருக்குது, ஆனால் நமக்கு எப்போதுமே ஆரஞ்சு தான் பிடிக்கும். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெப்பர் பொடியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ண ஒரே தப்பு என்னென்னா இதாங்க சொல்லுவேன். எல்லாத்துக்குமே இந்த ஒரு பேக்கெட் போதும்னு நினச்சேன், ஆனால் பத்தலை. சரி கடையில் போய் கேட்கணும்னா கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. டைம் ஆகிட்டு ரொம்ப நைட் ஆகிட்டு. ஸோ ஒரு வழி இல்லாமல் எப்படி ஒரு பேக்கெட் எல்லாத்துக்கும் பற்றும் அப்படின்ட்டு க்ரீன் கலர் தான் இருந்துச்சு, க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஒன்று ரெண்டுமே ஆரஞ்சு வாங்குங்க, இல்லைன்னா ரெண்டுமே க்ரீன் வாங்குங்க. இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக்கு தானேங்க கேப்டன். இப்போ எக் ஃப்ரை பண்ணலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த பொடியெல்லாம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும். கறியை விட்டுறாதீங்க. அந்த டைமில் 4 எக் நான் சேர்த்துருக்கேன். எக் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பெப்பர் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நமக்கு எக் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் கூட எக் ஃப்ரை சேர்த்துக்கலாம். கூடவே சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக கிடச்சிருக்கு. ஆனால் நான் பண்ண தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. என்னென்னா எனக்கு ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் பொடி தான் கிடச்சிச்சு. நான் அதை பத்தும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நைட்டு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் க்ரீன் கலர் வாங்கி பண்ணிட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ரெண்டுமே ஒரே கலர் வாங்கிக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் க்ரீனை விட ஆரஞ்சு பெட்டர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா நம்ம சோயா சாஸ்லாம் சேர்க்கலாம். ஸோ நமக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக கிடைக்கல. நீங்கள் வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு இருக்கும்போது சிந்து சிக்கன் பொடி சேருங்க. அது சேர்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் என்ன தான் ஹோட்டல் ஸ்டைலே இருந்தாலும் பார்க்க ஹோட்டல் ஸ்டைலே சிந்து சிக்கன் பொடி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். பட் நீங்கள் க்ரீன் கலர் பேக்கெட் ஹாப்பி மாவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் சேர்த்திங்கன்னா சிந்து சிக்கன் பொடி சேர்க்க தேவையில்லை. அது லைக் அந்த ஒயிட்டிஷ் அந்த ஷேடில் தான் வருமா. ஸோ அது தேவையில்லை நமக்கு. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.